ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு சமைச்சது அம்மாவும் பூஜா குட்டியும் தான். ம். வாங்க மதியத்துக்கு சுட சுட சோறு. நேற்று வச்ச ரசமே கொஞ்சம் இருந்துச்சுப்பா, அதனால ரசம் வைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு சாம்பார். நாளைக்கு அமாவாசையா ஒரு செல்லக்குட்டி வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க. வச்சுட்டேன், நாளைக்கு வேறு ஒரு சாம்பார் வச்சுக்கலாம், என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எறா தொக்கு, முட்டை அவிச்சு போட்டாச்சு. சூப்பரான ஒரு எறா தொக்கு, அருமையாக நைட்டுக்கு தோசை ஊற்றி அப்படியே மிச்சத்தை சாப்பிட வேண்டியது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸும் கேரட்டும் போட்டு ஒரு பொரியல், பூண்டு தட்டி போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி பொரியல். இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சிங்கன்னா காய்கறிகள் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதில் வந்து தேங்காய் அப்படின்லாம் நிறைய போட்டால் தான் சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், காய்கறி வேணான்னு சொல்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா. வாழ்க வளத்துடன். அம்மா வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன், பூஜா குட்டியை நானும் சேர்ந்து வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு கூடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அம்மா என்னடா நேற்று கட்டின புடவையிலேயே இன்றைக்கும் வந்திருக்கிறேன்னு பார்க்காதீங்க. நேற்றுக்கு ஃபங்க்ஷனில் நான் கொஞ்சம் நேரம் தான் கட்டினேன், வீட்டுக்கு வந்தோடனே நைட்டி போட்டுட்டோம். அந்த மாதிரி நான் வந்து ஒரே நாளில் கட்டி அப்படி துவைக்க போட்டுற மாட்டேன். ஏன்னா இப்போ நமக்கு தண்ணி இருக்குது, வருங்காலத்துக்கு தண்ணி இருக்குமானே தெரியல. அதனால் எதுலலாம் தண்ணியை சிக்கனம் பிடிக்க முடியுமோ பிடிச்சிக்கலாம். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் துவைக்கிறதுக்கு போடுவேன். நான் எப்போவுமே அப்படி தான். என்ன மாதிரி யாரெல்லாம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு நைட்டு கொஞ்சம் நேரம் தான் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் நான் 2 நாள் கூட யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நம்ம துவைக்க போடலாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் சோப்பு, கரண்ட்டு பில்லு, அந்த பவுடரு எவ்வளோ ஆகுது, தண்ணி எவ்வளோ ஆகுது. அதனால தான் என்ன மாதிரி நீங்களும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மாழ்வார் இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறங்க, வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேறு என்ன நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, கொஸ்டின் ஆன்சர் விளாக் கொடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. செஷன் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதுக்காக நிச்சயமாக பண்ணுறோம். உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறோம். வேறு என்ன அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். கொஞ்சம் வெளியே போக வேண்டியது. ஆமாம், பேங்க் வரைக்கும் போகணும்ப்பா, போயிட்டு வரோம். கொஞ்சம் நகை அடக வைக்க வேண்டியது. அதாவது ஏற்கனவே வந்து கிராம்பு கம்மியாக கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து கிராம் ஜாஸ்தியாக இருக்கிறதால திருப்பி அதை அடகு வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பணம் வந்ததுன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ போகிறோம். வாழ்க வளத்துடன். பாய் பாய்.